அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிபாடி, ஹவ் ஆர் யூ? இன்று நாங்கள் வாரத்தின் நாட்கள் பற்றி படிக்க இருக்கிறோம். அதற்கு முதல் சென்ற வாரங்களில் நாம் எழுத்துக்கள், அல்ஃபபெட், அந்த எழுத்துக்களில் இருந்து வருகின்ற சொற்கள், வேர்ட்ஸ் இவற்றை படித்தோம். இவற்றை நீங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பயிற்சி பண்ணியிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Let's start the lesson. Today we are going to learn days of the week. Days, தமிழில் day என்பது நாள். Days, நாட்கள். What is the meaning week? கிழமை, வாரம் என்று சொல்லுவோம். வாரம் அல்லது கிழமை, அதனை ஆங்கிலத்தில் வீக் என்று சொல்லுவோம். எத்தனை நாட்கள் உள்ளன வாரத்தில்? 7 நாட்கள். இங்கிலீஷிலே 7 days என்று சொல்லுவோம். 7 days. அந்த நாட்களை பற்றி பார்ப்போமா? Let's start the lesson. Days of the week: Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday. மீண்டும் சொல்லுவோம். Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday. வாரத்தில் 7 நாட்கள். Days of the week. இந்த வாரத்தை நாம் 2ஆக வகுத்து பார்க்கலாம். ஒன்று கிழமை நாட்கள், அதாவது வேலைக்கு செல்கின்ற, பாடசாலைக்கு செல்கின்ற நாட்கள். அடுத்தது விடுமுறை நாட்கள் என்று நாம் வகுத்து பார்க்கலாம். வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட் டேஸ். மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. These are the 5 days. This is weekdays. இதை நாங்கள் working day என்று கூடி கூறலாம். weekdays அல்லது working days என்று கூட கூறலாம். அடுத்த 2 நாட்கள் Saturday and Sunday, weekend என்று சொல்லுவோம். weekend days ஓ weekend என்று சொல்லுவோம். சில கேள்விகள், சில விஷயங்கள் நாங்கள் இந்த கிழமை நாட்களை சொல்லும் போது முதலில் on என்ற ஒரு சொல்லை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். அது சேர்க்காமல் நீங்கள் கிழமை நாட்களை சொல்லக்கூடாது. on Sunday, on Monday, on Wednesday, on Saturday. இவ்வாறு தான் நீங்கள் கதைக்கும் போது நீங்கள் அல்லது எழுதும் போது இந்த on என்ற சொல்லை நீங்கள் உச்சரிக்க வேண்டும், பாவிக்க வேண்டும். நாம் சாதாரணமாக மண்டே, டியூஸ்டே என்று சொல்லிக்கொண்டு போகலாம். இந்த நாளில் வருவேன் அல்லது உன்னுடைய பிறந்த நாள் எப்போது என்று கேள்விகளாக கேட்கும் போதோ நாம் இந்த கிழமை நாட்களுக்கு முன் on என்கின்ற இந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதற்கான சில உதாரணங்களை பார்ப்போம். நான் திங்கட்கிழமை வருவேன் என்று சொல்வதை I will come on Monday. I will come on Monday. Okay? இப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டும். When is your birthday? When is your birthday? On Sunday. On Sunday. இப்படியான பதில்கள். உன்னுடைய பிறந்த நாள் அப்போது? ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் போது on Sunday இந்த சொல்லை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். ஓகே children, இன்று நாங்கள் வாரத்தின் நாட்களை பற்றி பார்த்தோம். டேஸ் ஆஃப் த வீக் இதை படித்தோம். நீங்கள் மீண்டும் மீண்டும் அவற்றை வீட்டிலே நீங்கள் பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடம் பற்றிய கருத்துக்களை, உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இந்த பாடம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டேக் கேர். பாய்.